தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், தென் தமிழகம் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகம் ஓரிரு இடங்களிலும் மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். எந்த தேதிகளுக்கு கனமழை பதிவாகக்கூடும் சொல்லி பார்க்க போகிறோம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் மழை தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இனி எந்தெந்த தேதிகளுக்கு கனமழை பதிவாகக்கூடும் அது சொல்லி பார்க்க போகிறோம். டிசம்பர் 19ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் பலத்த காற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது. டிசம்பர் 19ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் பலத்த மழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் அடுத்து வரும் 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படும். தமிழகத்தில் தற்போது வெயில் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டாலும் வரும் நாட்களில் மழையின் தாக்கம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 24 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். குறைந்தபட்ச வெப்பநிலையானது நாமக்கல் மாவட்டத்தில் 17 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கடந்த தமிழகத்தில் பதிவான மழையளவு கன்னியாகுமரி மாவட்டம் 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, விருதுநகர் மாவட்டம் வெம்பாங்கோட்டை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தேனி மாவட்டம் தேக்கடி, திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், வேலூர் மாவட்டம் காட்பாடி, தென்காசி மாவட்டம் ஆயன்குடி, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் மற்றும் ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டத்தில் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதேபோல மதுரை, கோவை, நீலகிரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரம் போட்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 17ஆம் தேதி காலை வரை மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்கள் தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.